அது ஈஸ்வரனை மதிச்சு கெட்டு போனவாளே இல்லை, அது நன்றாகத்தான் ஆவாள். இது நமக்கு தெரியாத போனாலும் மேக்ஸ்வெல்லர்னு ஜெர்மன் தேசத்துல ஒரு பெரிய மேதாவி நம்ம மந்திரங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்காள். உட்ராமன் ஹைகோர்ட் ஜட்ஜியா இருந்தார் கல்கத்தாவில. அவரும் வெள்ளக்காரணவன். அவரும் அவர் மனைவியும் ஸ்ரீசக்கரம் போடுறா போல இப்ப போடுறதுக்கு உலகத்துல 6வது 2 ஒத்தர் இருக்காளோ என்னமோ ஆச்சரியாள். வேற உத்தராலே முடியாதுன்னு கூட சொல்லலாம். அவள 100 வயசு 98 வயசு இருந்தாள் அந்த அம்மா. சமீபத்துல அந்த அம்மா இல்லை, இப்போ லண்டன்ல இருந்தாள். அவளெல்லாம் எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்காள். வர்ணமாலான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காள். காயத்ரி மந்திர காயத்ரின்னு தந்திர காயத்ரின்னு எழுதி. அடுத்த ஜென்மாவில மந்திர காயத்ரி ஜபிக்க முடியாது, நான் இந்தியாவில் வந்து பறக்கணுங்கிறாள். அவ மதப்படி அவளுக்கு ஜென்மாந்திரம் கிடையாது. நம்ம ஹிந்து மதத்துலதான் வேறு மதம் கண்டுபிடிக்காத ஒரு மதத்தை, ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கு ஜென்மாந்திரம் உண்டுங்கிறத. அது இல்லைன்னு அவளுக்கு சொல்ல முடியல. ஏன்னா வடையன் வந்து 10,000 பசுக்களை திருவண்ணாமலையில வச்சுட்டு இருக்கான். ராத்திரி பெரட்டாசி அர்பிசியில கண் போட்டு விடுவது 400-500 மாடு மழையில. அந்தந்த மாட்டினுடைய கண்ணுட்டி அந்தந்த தாயின் இடத்துல கால் பக்கத்தையும் தலை பக்கத்தையும் தேடி போய் ஊட்டுறது. இது எந்த காலேஜில் படிச்சது? இது யாரு சொல்லி கொடுத்தா? அதுக்கு ஜென்மாந்தரத்துல ஊற்றின வாசனையினால் வித்யாரண்யால் சங்கரர்லாம். ஜென்மாந்தரம் இல்லைன்னு யாரு சொல்ல முடியும்? ஒரு ராஜ சிசுவாவே இருக்கட்டும், வாக்குனால பால செப்பனம்னு யாரு சொல்லி கொடுத்தாள்? ஜென்மாந்தரத்துல சாப்பிட்ட வாசனை. என் முத்தகரை தொட்டகரை 6 வயசு பையன் கணக்கு போடுறான். கோயம்புத்தூர்ல ஒரு 7 வயசு பையன் 18 அத்தியாயமும் கீதை சொன்னான். அவன் அப்பாவுக்கு கீதைன்னு சொல்ல தெரியல, இந்த பையன் வந்து 18 அத்தியாயமும் சொல்றான். இதுக்கு என்ன காரணம்? அவன் ஜென்மாந்தரத்துல விட்டகரை தொட்டகரை அப்படின்னு நல்லா கரெக்டா ராத்திரி பணத்தை எண்ணி தலாணிகள் வச்சவன் காலையில் எழுந்திருந்த உடனே அந்த பக்கத்தை பார்க்காம கூட கையால எடுக்கிறான் நோட்டை. அது நல்ல வாசனையோட சம்ஸ்காரத்தோட வச்சிருக்கான். அரகுறை தூக்கத்துல வச்சுவிட்டு தலாணிகளை வச்சுவிட்டு ஊரெல்லாம் தாடுறான். அரகுறையா தூக்க கலக்கத்துல வச்சவன் தாடுறான். அது மாதிரி நல்லா கரெக்டா நல்ல ஞாபகத்தோட காரியம் செஞ்சவன் அடுத்த ஜென்மாவில் அது உடனே பிடிச்சு விடுவது. இதைத்தான் நல்ல சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் என்று சொல்வது வழக்கம். அதனால இந்த ஜென்மாவில் நாம் செய்கிறதெல்லாம் பின் ஜென்மாவுக்கு கூட அது உபயோகப்படும். அது நம்ம தேசத்து வழக்கம். இந்த மலையத்வஜ பாண்டியன் குலசேகர பாண்டியன் சொன்ன பிரகாரமா சிவதர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு பரமேஸ்வரன் ஆராசிநாத கஷேத்திரத்திலே மதுரையிலே நித்திய தரிசனம் பண்ணி பரமேஸ்வரனை பூஜை பண்ணிட்டு அப்படி எல்லாம் வந்தாள். அவனுக்கு பல மனைவிகள், ராஜாக்கள் பல ஸ்திரீகளை விவாகம் பண்ணிப்பாள். அவ 56 தேசம், நம்ம தேசத்துல இருக்கிற பெண்ணையும் பண்ணிப்பாள். பண்ணிட்டு வேறு இன்னொரு தேசத்து பெண்ணையும் பண்ணிப்பாள். கேகை தேசத்து பெண்கள் ரொம்ப நன்றாக இருப்பாளா. கைகைன்னு சொல்றோம் பாருங்க ராமாயணத்துல, அதெல்லாம் கேகை தேசத்து பெண்கள். அவளை கல்யாணம் பண்ணிப்பான். நம்ம ஊர்லயும் பண்ணிட்டு அங்கேயும் பண்ணிக்கிறது. சில ஆத்திரையும் காபி சாப்பிட்டு ஹோட்டலையும் போய் சாப்பிடுவோம் பாருங்க. அது மாதிரி நம்ம ஊர் பெண்களையும் பண்ணிட்டு அங்கேயும் போய் பண்ணிக்கிறது. ஆனா அந்த கேகை தேசத்துல கல்யாணம் பண்ணிட்டவன் முழுக்க விவகாரம் இல்லாமல் இல்லை. தசரதர் கைகையை பண்ணிட்டார், விராட்டன் அவரும் கேகை தேசத்து பெண்ணை பண்ணிட்டார், கி ஜெகன் தகவல். அப்படி இப்பவும் சில ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டா ஏதாவது தகவல் வரும். அப்படி இருக்கும் சில ஊரு. அது எந்த ஊரும் நாங்க சொல்றது இல்லையா, அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை போய் நாம் சொல்லி அவன் நம்மகிட்ட எண்டைக்கு வருவான். நான் ஏதோ அந்த ஊரை தூஷித்துதான் நினைப்பான். தேச சரித்திரம் எழுதின ஒரு கவி எழுதிட்டு போயிட்டான். இன்னொன்னு ஊர் இன்னொன்னபடின்னு எழுதிவிட்டார். ஒரு கவி நம்ம தேசம் முழுக்க சரித்திரங்களை எழுதியிருக்கார். இன்னொன்னு ஊர்ல மனுஷால் இன்னொன்னு பிரகாரம், ஸ்திரீகள் இன்னொன்னபடி இருப்பாள் என்று எழுதியிருக்காள். அதை வடக்க அச்சு போட்டிருக்காள். இன்னொன்னு ஊர்ல அப்படி இருப்பாள்னு. அதை ஒருத்தரும் மாற்ற முடியாது. அந்த குணங்களை என்னவா மாற்ற முடியும்? மாற்றவே முடியாது. அது அப்படியே அந்த அணுக்கள்ல போய் ஒட்டிக்கிட்டான் இருக்கும். அது அப்படி இருந்துட்டு இருக்கும். பல ஸ்திரீகளை விவாகம் பண்ணிட்டாலும் சூரிய வம்சத்தில் பிறந்த சூரசேனனுடைய பெண்ணான காஞ்சனமாலைங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிட்டால் திவ்ய ரூபவதி. சூரிய வம்சத்து பெண், இவன் சந்திர வம்சத்து ராஜா பாண்டியன். அதனால கன்யா காஞ்சனமாலயாख्या महिषी भूपतेरभूति तासाम् मध्ये मुख्यतमा सर्वावयव सुन्दरी कन्या काञ्चनमालाख्या महिषी भूपतेरभूति. காஞ்சனமாலேன்னு அவள், காஞ்சனமாலேன்னா ஒரே உடம்புல தங்கமயமான ஆபரணங்களை தரிச்சவள் என்று அர்த்தம். அவள் உருவே தங்கம் போல இருக்குமா. அப்படிப்பட்ட பெண்ணை விவாகம் பண்ணிட்டாள். அவதான் பட்ட மகிழ்ச்சியாக இருந்தாள். பல ஸ்திரீகள் இருந்த பொழுதிலும் சூரிய வம்சத்து ரங்கநாதனை பூஜை கொண்ட குடும்பம் அது. அவளை ராஜா
மலைத்வஜ பாண்டியன் விவாகம் பண்ணிட்டாள். அவளோட கூட எத்தனையோ சிவதர்மங்கள்லாம் சோமவார விரதம், மகாபிரதோஷ விரதம் முதலிய விரதங்கள்லாம் அனுஷ்டிச்சாள். அனுஷ்டிச்சும் சந்ததி உண்டாகல. சந்ததி இல்லைன்னா ஒரு மனிதன் பூர்ணமாக ஆக முடியாது. ஒரு குழந்தை இல்லைன்னா குழந்தையினால்தான் மனிதன் பூர்ணனாக ஆவான். பிரதானி சக்ரே பத்யார்த்தம் சாம்பவானி பகூனி பிரதானி சக்ரே பத்யார்த்தம் சாம்பவானி பகூனி. எத்தனை சிவாராதனம் உண்டோ குழந்தை பிறப்பதற்காக அத்தனை செஞ்சாலாம். கிருஷ்ண சதுர்தசியிலே, கிருஷ்ணபட்சம் சதுர்தசியில பரமேஸ்வரன் ஆராதிக்கிறது, அஷ்டமியில ஆராதிக்கிறது, சோமவாசரத்துல ஆராதிக்கிறது, சோமவார பூஜை பண்றது, நதியும் சமுத்திரமும் சேர இடத்துல போய் ஸ்நானம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணினா குடும்பம் ஒத்துமையா கூட இருக்குமா? சில குடும்பத்துல மனைவிக்கும் கணவனுக்கும் அன்பு இல்லாமல் இருக்கும். அவர்கள்லாம் போய் இந்த நதி சமுத்திர சங்கமத்துல ஸ்நானம் பண்றது, சோமவார விரதம் இருக்கிறது, அப்படி இருந்தா ஒத்துமையாயிடுவாள். அப்படி எல்லாம் போய் சொல்றாள். பாரதத்திலேயே இந்த கதையெல்லாம் போய் மேல சொல்ல போறாள். பாரத கதையிலேயே பல விரதங்களை அனுஷ்டானம் பண்ணினா சந்ததி ஏற்படல. நம்ம மதத்துல ஏற்படலன்னா பண்ணினது வீணா போச்சுன்னு நினைக்கிறது இல்லை. இப்போ அப்படி நினைக்கிறான். ஒரு ஜோசியன் பரிகாரம் பண்ணி வச்சு பலன் கிடைக்கலன்னா அவர் பண்ணி வச்சது பிரயோஜனம் இல்லைங்கிறான். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் பண்ணி வச்சு குழந்தை பிறந்தா அவர் தான் கெட்டிக்காரர் பண்ணி வச்சார் பிறந்ததுங்கிறார். திண்டுக்கல்ல கிணறு வெட்ட ஆரம்பிச்சா முதல் நாளைக்கு வச்சுன்னு கடைசி நாள் இருப்பான, கடைசி நாள் நீங்க வெட்டுறவன் தான் கெட்டிக்காரன் ஜலத்தை கொண்டு சொன்னா எப்படி? மேலே இருக்கிற மண் போனதுக்கு அப்புறம் தானே கீழ் மண்ணை போக்க முடியாது ஆச்சு. அது மாதிரி பல பரிகாரங்கள் பண்ணி பண்ணி பாபங்கள்லாம் போய் கடைசியில ஜலம் வந்திருக்கு. அதனால கடைசி நாள் அவன் என்ன ஜலம் வாத்துல இருந்தா கொண்டு தான் கொத்தன, அவ வீட்டுல இருந்து வந்துதான் இந்த பைப்புல ஜலம் வச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மண்ணை எடுத்து தள்ளி இருக்கான். அது மாதிரி பல பரிகாரங்கள் பண்ணினா பாபம் க்ஷயம் ஏற்படுறது. பாபம் நிரம்ப இருந்தா அப்படி பண்ணி 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 பாபம் நிவர்த்தி ஆக வேண்டியிருக்கு. அப்படி பாபட்சயமான காரியங்கள் பண்ணி பண்ணி கீழே பண்ணது வீணா போச்சு. புதுசா இந்த ஜோசியர் பண்ணி வச்சதுதான் பொலிச்சதுன்னு சொல்லுவார். அதெல்லாம் தெரியாதனம், சாஸ்திரத்தினுடைய சூட்சம் தெரியாம பேசுறது. அது அது தப்பு. அது அப்படி சொல்றது. எத்தனையோ பண்ணியும் வீணா போச்சுன்னு ராஜா நினைக்கல. இன்னும் பலம் வரத்துக்கு தாமசம் இருக்கு. நம்ம பாபம் முழுக்க போகல. பாபம் முழுக்க நிவர்த்தி ஆகணும். 100 வருஷமா தேய்க்காம கடந்த ஒரு சொப்பு சொம்பை ஒரு நாளைக்கு புளியை போட்டு தேய்ச்சா அழுக்கு போடுமா? அது அப்புறம் ஒரு 10 மாசம் தேய்ச்சி தேய்ச்சி கடைசியில தங்கம் மாதிரி ஆயிடுவது அழுக்கு போறதுக்கு. இவன் எத்தனை புளியை போட்டமே, எத்தனை சாம்பலை வச்சு தேய்க்கட்டமே, அது பூர்வ உலகில அது அப்புறம் ரொம்ப நாள் ஆக வேண்டி இருக்கு. அதுபோல நாம் பண்ணின பாபங்கள் எல்லாம் போவதற்காக நல்ல காரியங்களை ஷஷ்டி உபவாசம், கிருத்திகை உபவாசம், மகாபிரதோஷத்துல உபவாசம், இப்படி எல்லாம் இருந்தாளா ஷஷ்டி இருக்கிறதுன்னு சொல்றது. ஷஷ்டி விரதத்தை அனுஷ்டிச்ச குடும்பத்துல குழந்தை பிறக்காம போறதே இல்லை, கட்டாயம் பிறப்பான். அது என்ன பண்றா? 1 வருஷம் அனுஷ்டானம் பண்ணிவிட்டு ஒன்னும் பிரயோஜனம் பண்ணலன்னு விட்டு விடுறாள். ஒரு கிணறு வெட்டி ஜலம் வரலன்னு விடுறோ, மறுபடியும் மோட்டார் இன்னும் மிஷினை வச்சாவது அல்றோ இல்லையா, கல்லையும் மண்ணையும் வெடி வச்சு. அது மாதிரி நல்ல காரியங்கள்ல கொஞ்சம் கூட ஓய்வு அடையப்படாது. கீதையில சொன்னார் பகவான் அப்படியே 10 நாள் பார்த்துவிட்டு சுவாமி தெரியலேன்னு விட்டு விடப்படாது. சனிஷ்ட யோகோ அனிர்விண்ண சேதசான்னார். அதுல போய் ஓய்வு அடையப்படாது. நிச்சயமா பகவான உள்ள பார்த்துத்தான் தீர்றது. அப்படி ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு கண்ணை மூடி மூடி பழகி பார்த்துக்கணும். பெரியவாளத்துல காக்கணும், எப்படி பார்க்கணும், என்னமா தியானம் பண்ணணும்னு கேட்கணும். சனிச்சயேன யோக்தவ்யா யோகோ நிர்விண்ண சேதசா அப்படி சொன்னால் கீதையிலே. ராஜா கொஞ்சம் கூட அதுல தான் சேம்பல அடையில்லை. உபவாசங்கள்லாம் இருந்தால் ஷஷ்டி உபவாசம், கிருத்திகை உபவாசம், மகாபிரதோஷத்துல உபவாசம், சோமவார உபவாசம், இப்படி எல்லாம் இருந்து சிவாராசனம் பண்ணினாள்.